அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை தேனாம்பேட்டை விஜயராகவா சாலையில் உள்ள அம்மா குடிநீர் வழங்கும் கட்டிடத்தை இடித்து விடியா திமுக அரசு அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். விடியா திமுக அரசினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய அழுத்தத்தால் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய அம்மா குடிநீர் விநியோகத்திற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மையத்தை புல்டோசர் வைத்து இடிக்கக்கூடிய அந்த அவலத்தை நீங்கள் பார்க்கலாம். அங்கு இருக்கக்கூடிய மக்கள் திரண்டு போராட்டம் நடத்த தொடங்கியதால் புல்டோசரை நிறுத்திவிட்டு அந்த கும்பல் அங்கிருந்து கலைந்து சென்றிருக்கிறது. சென்னை தேனாம்பேட்டை விஜயராகவா சாலையில் அம்மா குடிநீர் என்கிற பெயரில் ஏற்கனவே புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது சென்னை மாநகரை பொறுத்தவருக்கு 28 இடங்களில் அம்மா குடிநீர் விநியோக மையங்கள் தொடங்கப்பட்டது. ஒவ்வொரு மையத்திலும் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் காலையில் 150 டோக்கன் விநியோகமும் மாலையில் 150 டோக்கன் விநியோகம் மூலமாக பொதுமக்களுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்க்கப்பட்டு சுகாதாரமான முறையில் குடிநீர் வழங்கப்பட்டது. விடியா திமுக ஆட்சி பதவிக்கு ஏற்றவுடன் அந்த அம்மா குடிநீர் வழங்கக்கூடிய மையங்களுக்கு மூடு விழா நடத்தினார்கள். அதில் இருக்கக்கூடிய குடிநீர் சுத்திகரிக்கக்கூடிய இயந்திரங்கள் அனைத்துமே பழுதாகியது. ஏழை எளிய மக்கள் தரமான குடிநீர் பெற முடியாமல் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருவதாக பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தியும் கூட அவர்களுடைய போராட்டத்திற்கு விடிவு என்பது கிடைக்காமல் போனது. குறிப்பாக இந்த மையங்களை மூடிய நிலையில் அங்கு இருக்கக்கூடிய குடிநீர் வராத காரணத்தினால் ஏழை எளிய மக்கள் மாநகரத்தில் வழங்கக்கூடிய சென்னை குடிநீர் வழங்கல் லாரிகள் மூலமாக தரமற்ற குடிநீரையே வழங்கி வருவதாக அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் மாமன்ற உறுப்பினர் சின்னையன் என்கிற ஆறுமுகம் வழக்கு தொடர்ந்திருந்தார். இது தொடர்பாக கடந்த 19ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வருகிற போது சென்னை குடிநீர் வழங்கல் துறை அதிகாரிகள் தங்களுக்கு ஆணை எதுவும் கிடைக்கப்பெறவில்லை, கிடைக்கப்பெற்றவுடன் குடிநீர் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து தருவதாக உறுதியளித்தார்கள். ஆனால் இன்றைக்கு திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் என்பவருடைய தூண்டுதலின் பெயரால் காலையில் புல்டோசரோடு வந்து அந்த அம்மா குடிநீர் வழங்கக்கூடிய மையத்தை இடிப்பதாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அம்மா குடிநீர் மையத்தை இடிப்பதால் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் திரண்டு போராட்டம் நடத்தி இடிக்கக்கூடிய அந்த ஜேசிபி இயந்திரம் அவர்களோடு வந்த நபர்களை முற்றுகையிட்டு போராட்டத்தை தீவிரப்படுத்தினார்கள். இதனால் அந்த மையத்தை முழுமையாக இடிக்க முடியாமல் ஜேசிபியோடு அந்த கும்பல் திரும்பி சென்றிருக்கிறது. இதுபோன்று குடிநீர் வழங்கக்கூடிய மையத்திற்கு கூட ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த திமுக அரசு அதே போல சட்டமன்ற உறுப்பினருடைய அழுத்தத்தால் இடிக்கப்படுகிறது என்றால் ஏழை எளிய மக்களாக இருப்பவர்களுடைய தங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி சிதைக்கப்படுகிறது, குடிநீர் கூட பெற முடியாமல் நாங்கள் எந்த அளவிற்கு ஆளாகி இருக்கிறோம் என்கிற ஒரு அவல நிலையோடு அவர்கள் போராடுவதை பார்க்க முடிகிறது. எனவே சென்னை மாநகரில் தொடங்கப்பட்ட சுத்திகரிப்பு செய்யப்பட்ட மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு வழங்குவதற்காக இருக்கக்கூடிய 28 அம்மா குடிநீர் விநியோக மையங்களை மூடுவிழா நடத்தியதோடு அந்த கட்டிடங்களை இடித்துவிட்டு திமுகவினர் வேறு கட்டிடங்களை ஏற்படுத்தி அவர்கள் பெயரை வைப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். எனவே உடனடியாக இந்த கட்டிடங்களை இடிக்கக்கூடிய அந்த நடவடிக்கை நிறுத்தப்பட வேண்டும். ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய அம்மா குடிநீர் வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடிசை பகுதியில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய கோரிக்கையாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.